ஹாய் கைஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி கோவை டு ஊட்டி மோடை இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கு கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டிங்கன்னா இப்படி தான் காட்டும். இந்த மாதிரி தான் ஃபைல் டவுன்லோட் இப்படி தான் காட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் கோவை டு ஊட்டி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிரியேட் டவுன்லோட் இப்படி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப வெளில வாங்க. திரும்ப கிளிக் பண்ணுங்க. அதை திரும்ப கிளிக் பண்ணிட்டு திரும்ப வெளில வாங்க. இந்த மாதிரி பண்ணணும். திரும்ப இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் பண்ணும். இன்னொரு டைம் இந்த மாதிரி பண்ணிட்டே இருங்க. இல்லை வந்துட்டு வெளில வாங்க. அப்புறம் திரும்ப வெளில வாங்க. ஸ்கொயர் இப்போவும் திரும்ப அதே மாதிரி பண்ணுங்கள். அந்த ப்ராசஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டணும். செகண்ட் டைம் பண்ணும் போது டவுன்லோடு அப்புறம் போட்டு 6.8 MB அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப கிளிக் பண்ணுங்கள். வெளில வந்துட்டு திரும்ப கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரியே அதை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா திரும்ப ஒன்றுங்க ஒரு டைம் பண்ணிங்கன்னா மேலே இருங்க. திரும்ப வந்துட்டு திரும்ப பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப டிஎன்எஸ் இருக்கும் இதில். சரி, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க. சரி, இதில் ஓகே. திரும்ப உள்ளே போங்க. பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோடிங் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடியல. இன்னும் இசட்டச்சுன்னு ஒரு ஆப்பில் செட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. வாங்க அதை உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசட்டச்சுவர் அப்படின்னு ஒரு ஆப் உங்களுக்கு தேவைப்படும். அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது கேட்குற எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்க்கு வந்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண கோவை டு ஊட்டி மோட் பஸ் ஃபைல் வந்துருக்கும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி, அதாவது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் அதாவது பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். போய் பாருங்கள். அப்படியே அவ்வளோதாண்டா பாஸ்வேர்டில் தெரிஞ்சுது அப்படின்னு போயிடாதீங்க. இருங்க, பொறுமையாக இந்த வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபைல் இருக்குல்ல, அதுக்கு போயிட்டு அந்த கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு காப்பி அப்படின்னு கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே தொட்டிங்கன்னா இந்த மாதிரி எஸ்டி கார்டு இந்த மாதிரி காட்டும். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் போய்க்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் போயிட்டு பஸ்ஸீட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு போயிட்டு மாட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இதை பேஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு புரிய மோடோட லிங்க் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க புரியலன்னா நீங்கள் ஸ்லோவாக நின்று பொறுமையாக பாருங்கள். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பபாய். See you guys.